கோடிகளில் சம்பளம் வாங்கிய நடிகர்கள் தற்போது பணியின்றி வீட்டில் உள்ளார்கள் என திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கிய திரைப்பட நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தியேட்டர்களுக்கு படங்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இந்தியாவிலே கட்டணம் குறைவான மாநிலம் தமிழ்நாடு தான். இங்கேயே தியேட்டர்கள் எந்த தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்கள்லாம் மூடக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கெல்லாம் அத்தனை காரணங்களும் இந்த பெரிய நடிகர்களும் டெக்னீஷியன்கள் தான். நீங்க தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னு நினைங்க. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா இந்த மோசம் போயிருக்காது. அதுக்காக தான் நாங்கள் என்னங்கிறேன்னு போட்டீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனா ஓடிடி பிளாட்ஃபார்ம் 8 வாரம் கழிச்சு பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம். இந்த 5 வருஷமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஹிந்தியில் இருக்குது, நீங்க காது கொடுத்தே கேட்கல. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த தயாரிப்பாளர் கவுன்சில் இருக்கிறவங்களாவது ஓரளவுக்கு ஒத்து வர்றாங்க. இந்த ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறவங்க அவங்க இருந்துக்கிட்டு இல்லை ஒரு 4 பேர் அவங்க இந்த பெரிய நடிகை வச்சு எடுத்துட்டு இல்லை எங்களுக்கு ஓடிடி வேலை கிடைக்குது, அதனால நாங்கள் 4 வாரத்துக்கு கம்மியாக 4 வாரத்தில் போடுவோம்னு சொல்லியிருக்கான்ட்டு இப்போ அந்த 4 பேருமே படத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க படமே வியாபாரம் ஆக மாட்டேங்குது, அவங்க படமே ரிலீஸ் பண்ண முடியல. இதுதான் நிதர்சனம். இதை தான் நாங்கள் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம்.